ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். நான் ஃபிஷ் மார்க்கெட் வந்து சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நம்ம ஊரில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குதுன்னு நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே விலை ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குது, அங்கே ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்துலேயும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் பார்ப்பேன், மற்ற கண்ட்ரீஸில் எப்படி இருக்குன்றதெல்லாம். ஸோ ஏன் எடுத்து போடக்கூடாதுன்னு அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே எங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான் எங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு, 2 ஸ்டோரி பஸ்ஸு. ஸோ வந்து இதில் தான் போகிறோம். இதில் எப்பவுமே வந்து ஈஸி லிங்க் கார்டு நம்ம டேப் பண்ணிவிட்டு தான் போடணும். உங்களுக்கு லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பைசா பேலன்ஸ் இருக்குன்னு காட்டிடும். அதே மாதிரி இதில் என்னென்னா ஒரு சைடில் மட்டும்தான், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் என்டர் ஆக முடியும். பட் நீங்கள் இறங்கும்போது 2 சைட்லேயும் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு இறங்கிடலாம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து வெளியில் வந்து ஒரே பஸ்லேயே இப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டோரி பஸ்ஸு, மேலேயும் இருக்குது. ஸோ காலையில் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக இருக்கும் பஸ்ஸே. வந்து நீங்கள் பஸ்க்குள்ளே ஒன்ஸ் போர்டு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை ட்ரிங்க் பண்ணுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்டாக அங்கே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து 48 சீட் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபுல்லுன்னு வந்துடும். எவ்வளோ சீட் அவைலபிள் இங்கேயே போட்டுருவாங்க. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாகிடுச்சுன்னா ஏறி மேலே போகவே வேண்டாம். எப்போவுமே அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக அவங்க சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கீழேருந்தே வந்து மேலே எவ்வளோ சீட் இருக்குன்ற முதற்கொண்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில்லையும் இந்த மாதிரி ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது வச்சுருப்பாங்க, ஸ்டாப்புன்னு போட்டு. இங்கே எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து யாராவது நின்னாங்கன்னா பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நம்ம இறங்குற பஸ் ஸ்டாப் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து பஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னு ஒன்று இண்டிகேட் லைட் எரியும் சவுண்டோட. அப்போ தான் வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் பஸ் நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் யாராவது ஏறத்துக்கு கை காட்டினா மட்டும்தான் நிற்பாங்க. அதர்வைஸ் வந்து பஸ் நிற்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நான் இறங்கும் போது டேப் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போது வந்து மார்க்கெட் போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இது காலையில் வந்து ஒரு 9:30 இருக்கும் நாங்கள் போனது. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். இங்கே கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்கும், வாங்குகிற மாதிரி கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ப்ரைஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இது ஏன் 502 மார்க்கெட் இது எதனால்னா ஒரு பிளாக்குக்கும் வந்து இங்கே நம்பர் வச்சு தான் இண்டிகேட் பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் வந்து 502ன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே இந்த மார்க்கெட்டு, இந்த ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து 502 மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, உங்களுக்கு இது தெரியலன்னா வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது. ஸோ இந்தாச்சு, என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து ரொம்பவே க்ளீனாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்தந்த வேலை முடிச்சோன்னே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ வெட் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா மீன் அழகாக வந்து பாதி மீன் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா $5, அதுக்கு பேர் தான் வந்து சீபாஸ் மீன். அதுக்கு தமிழில் பேர் தெரியல. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்பும் சரி, ஃப்ரையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளஷ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பசங்களுக்கு நல்லா தைரியமாக கொடுக்கலாம். நல்லாவும் இருக்குது. முள்ளெல்லாம் ரொம்ப இல்லை, சூப்பராக இருக்குது. அந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வாங்காதவங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஃபுல்லாக, நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லா மீனுமே மோஸ்ட்லி இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 95% இது வரைக்கும் நான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்பயும் சரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். ரொம்ப பழைய மீன்லாம் அவங்க சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மெயினான மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஒரு ப்ரைஸு. இந்த மீன்லாம் வந்து ஒரு பர் பிளேட் வந்து $5ன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் எடுக்கிறீங்களோ அந்த வெயிட் கணக்குப்படி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிளேட் கணக்குப்படி அவங்க பிளேட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் தான் சீபாஸ் மீன். இது பேர் வந்து தமிழில் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அந்த பிளேட்டில் வந்து கூறு கட்டி நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கு, சீப்பாகவும் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது.
பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்லாம். வேறு யாராவது சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வேறு இதை தவிர வந்து ஃபிஷ் மார்க்கெட் வேறு எங்கே நல்லாயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்குறேன், பார்த்துட்டு வீடியோவும் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு விலாக் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஷாப்பிங் மாலோ இல்லைனா வந்து சீப்பாக திங்ஸ் கிடைக்கிற ஷாப்பிங் சென்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். உங்கள் நேமும் அதில் நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணுறேன். இதிலே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டும் இருக்குது. இங்கே வந்து 3 ரேஸ் பீப்புள் வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. சைனீஸ், அப்புறம் வந்து மலாய், அப்புறம் வந்து இண்டியன்ஸு. ஸோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக இங்கே இருக்கிறாங்க. ஸோ வந்து 3 கண்ட்ரியோட குசினும் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்டுக்கு. நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ராம்ஃபெட். இது வந்து 2 மீன் வந்து $9 தான். இந்த இங்கே அந்த போர்டு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். நம்ம ஊரில் வந்து இதை வவ்வால் மீனுன்னு சொல்கிறோம். பிளாக் ப்ராம்ஃபெட், ஒயிட் ப்ராம்ஃபெட் சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் ஆஷ் கலர்லேயும் இருக்கும், ஒயிட்லேயும் இருக்கும். இந்த மீன் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. கிராப் எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மீன் வந்து இங்கே வந்து நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கினாங்க. சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஸ்மெல்லெல்லாம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோல்டன் ப்ராம்ஃபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இறாலாம் வந்து எல்லாம் விற்கிறது மினிமமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது. கடமாவும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மீன்லாம் வந்து அப்படியே பிளேட்டோட $4 தான் ஃபுல்லாகவே. $4 ஒரு 200 பக்கம் வரும், அவ்வளோதான் வரும். இது $8 அந்த கனவா, அது வந்து உங்களுக்கு $400 வரும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த 2 மீன் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து எறா வந்து 1 கிலோ வாங்கினோம். இந்த கடையில் தான் வாங்கினோம் நாங்கள் எறா. $9.50, அதாவது $450 கிட்டே வந்துச்சு. சைஸ் வந்து கேமராவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் வந்து நல்லா பெருசாக இருந்தது எறா. ஸோ 1 கிலோ வாங்கினோம். நான் இன்றைக்கி வந்து ப்ரானும் கேப்சிகமும் போட்டு ஒரு ரெசிபி வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அம்மா வந்து செஞ்சாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுலேருந்து இது நாங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நான் அந்த ரெசிபி வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் போட்டிருக்கேன், ஃபுல் ரெசிபியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் அதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் பரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே பிபிக்யூ இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சிக்கனில் அப்புறம் வந்து டர்க்கி, அதாவது வந்து டக்கு எல்லாமே வந்து அவங்க மெயினாக சாப்பிட்ற ரெசிபி. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு சைனீஸ் டெம்பிள் மாதிரி. நிறைய ஃபுட் கோர்ட்டு, மார்க்கெட், நிறைய ஷாப்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி நான் குட்டி குட்டியான சைனீஸ் இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 பேரும் வந்து மார்க்கெட் காலையிலே வந்ததுனால பசங்க வீட்டில் இருந்தாங்க. ஸோ டிஃபன் வாங்கிட்டு போயிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போயிடலான்ட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து மலேசியன் கடை, மலேசியன் இந்தியன் கடை. இங்கே பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். பரோட்டாவும் மட்டன் தால்ச்சாவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர்லனா வந்து நம்ம ஈவினிங்கில் தான் பரோட்டா கிடைக்கும், நம்ம ஈவினிங் தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து மார்னிங்லேயே வந்து அவங்க பரோட்டா எடுத்துக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம ஊர் மாதிரி லேயராக வந்து ரவுண்டாலாம் போட மாட்டாங்க. ஸ்கொயராக வந்து தரட்டிட்டு அதை வந்து 4ஆக மடித்து அப்படியே போட்டுடுறாங்க. எக் பரோட்டானா அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு 4ஆக மடித்து அப்படியே போட்டுடுறாங்க. ரொம்ப அப்படியே லேயராலாம் பண்ணுறதில்ல, பட் ஆனாலும் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்கியாச்சு. இப்போது சைனீஸில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான்ட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்போதும் சரி, முன்னாடி இந்த மாதிரி லீவுக்கெல்லாம் போகும்போதும் சரி, 4 பேர் தான் ஒன்றா வருவோம். ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க, ரொம்ப குழந்தைங்களாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ட்ராம்பில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ வரும்போது 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. நான் பாப்பா மட்டும் முழிச்சிருந்தா, நீ டிவி பார்த்துட்டு இருமா, அப்பு எழுந்தோடனே சொல்லுன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. டக்குன்னு எங்கேயாவது பக்கத்தில் மார்க்கெட் போகணுன்னா கூட 4 பேரும் வரணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது எல்லாமே வந்து ஒரு நூடுல்ஸ் வெரைட்டி தான். பீஹுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கொய்த்தியாவும் சொல்லுவாங்க.
அப்புறம் மீ கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மேகி கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு ஷேப் ஒரு டைப்பில் இருக்க நூடுல்ஸ் வெரைட்டி தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே எல்லாமே ஃப்ரைடு சிக்கன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து பஸ்ஸு வந்து எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது, எந்த நேரத்தில் வரும்னு. இங்கே அப்படி இல்லை. நம்ம மேலே பார்த்திங்கன்னா பிளாக் BLK 502ன்னு போட்டிருப்போம். பிளாக் 502னா அந்த கீழே இருக்க பஸ் ஸ்டாப்பு. அதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்பில் அந்த ஸ்டாப்பிங்கில் வர என்னென்ன பஸ் இருக்கோ அது எல்லாமே லைனாக காட்டிடும். என்னென்ன நிமிஷத்தில் வரும்ன்றதையும் காட்டிடும். எவ்வளோ நிமிஷத்தில் அந்த பஸ்ஸு ஸ்டாப்பிங்க்கு ரீச் ஆகுதுன்ற காட்டிடும். ஸோ நாம் அதை பார்த்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணலாம். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் இருக்கும் போது தான் வந்து கீழே இறங்கி போவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம அங்கே வெயிட் பண்ணுற நேரம் வந்து இதில் வந்து சேவ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் காட்டினேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேபையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல ஆப் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேப் தான் இருக்கும். ஒரு 10 அடிக்கு 10 அடி கண்டிப்பாக ஒரு மரம் வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாம் பெரிய பெரிய மரம். அதனால தான் வந்து உங்களுக்கு பாதி இடம் பாருங்கள், நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் வந்து நிழல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வாக் பண்ணும்போதும் சரி, எப்போவுமே சரி, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். மார்னிங்கில் நல்லா காத்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய மரம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து நான் ரெசிபி உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சாச்சு. இதுக்கு மெயினான வந்து 4 இன்க்ரீடியண்ட்டாக வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், ப்ரான், இது 4 மட்டும்தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. நீங்கள் டக்குன்னு அரைஞ்சி செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுட்டு, ஆனால் நல்லா வதங்கணும், நல்லா பொடியாகவும் இருக்கணும் வெங்காயம். கருவேப்பிலை போட்டுட்டேன். நான் நடுவில் வந்து ப்ரானையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஊர்லன்னா நம்ம நிறைய பாத்திரம் வச்சுருப்போம், ஒன்றுத்துக்கு ஒரு பாத்திரம். ஸோ நமக்கு புழங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேச்சுலராக தனியாக இருந்ததுனால 2 கடாய் தான் இருக்குது. 2 பிளேட்டு, 2 கரண்டி, 2 கிளாஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் நான் தேய்ச்சி மாற்றிட்டு சமைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துலேயே இல்லை வேறு எதுலையாவது மாற்றிட்டு திருப்பி வந்து நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் 2 பர்னரு. ஆனால் இங்கே இருக்கிற கேஸ் ஸ்டவ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் பர்னரு. இதை பிரியாணி டபரா வச்சு செய்கிற அளவுக்கு இருக்கும். நான் கையை வச்சு காட்டியிருப்பேன். என்னோடய கை சைஸ் இருக்குது அந்த பர்னரு. ஸோ ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நான் வெங்காயம் போட்டுட்டு அடுத்த வேலை செய்கிறதுக்குள்ளேயே வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடும். சில டைம் கருகிடும். இங்கே வந்து எல்லா இதுவுமே வந்து பெருசாக இருக்கும் பர்னர். அவங்க இன்பில்ட் ஹப் எல்லாத்துலேயுமே வந்து பர்னர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் வந்து அப்படி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து தக்காளியும் நறுக்கி வச்சுட்டேன். ப்ரான் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ நிறைய பாத்திரம் வச்சுருந்தோம். நாங்கள் ஊருக்கு ஒன்ஸ் போகும்போது எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ கொஞ்சம் சாமான் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தடுத்து பாத்திரம் ஓகேன்ட்டு எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு எடுத்து சிங்கில் போட்டு நிரப்பிடுவோம். பட் இங்கே கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குன்றதுனால நம்ம எடுத்து வாஷ் பண்ணி சமைக்கிறதுனால வந்து பாத்திரம் சேர மாட்டேங்குது. நமக்கு ஈஸியாகவும் இருக்குது வேலை. ஸோ தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து ஊற்ற போகிறதில்ல எதுவும் ரொம்ப. ஸோ அதனால் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து நிறைய ஆட் பண்ண போகிறது வந்து நம்மளோட பிளாக் பெப்பர் பவுடர் தான். பெப்பர் பவுடர் தான் இதில் ஃபுல் ஃப்ளேவரே கொடுக்க போகுது. ஸோ வந்து நான் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் நிறைய ஆட் பண்ண போகிறேன். கோல்டு டைமில் கூட இதை நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ப்ரான் நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து வெறும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் வர மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கணும், கொஞ்சம் வந்து சாதத்துலேயும் பரட்டி சாப்பிடணுமா இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்படி வேண்டாங்கிறவங்க வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சாதத்தில் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சமாக இதை போட்டு சாப்பிடணுன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன், அன்றைக்கி செஞ்சப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா நான் இவ்வளோத்துக்கும் சேர்த்து 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால. இல்லைன்னா அது கூட தேவையில்லை, நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஊற்றின எண்ணெயிலே வந்து அது வந்து வெந்துடும். பட் நான் குழம்பு மிளகாத்தூள் எப்போ ஆட் பண்ணாலும் மிளகாத்தூள் வாடை இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப வெந்தாலும் ரப்பரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ வந்து கேப்சிகம் 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கேப்சிகமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். கேப்சிகம் வந்து இதில் வந்து ரொம்ப வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் வந்து சாஃப்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய டிஷ்ஷில் வந்து நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸையோ செய்யும்போது கேப்சிகம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணுன்ட்டு கடைசியில் கொஞ்சம் போட்டு ஒரு வதக்கி எடுத்துடுவோம். பட் இதில் அப்படி கிடையாது. அந்த கேப்சிகமோட ஸ்மெல்லு அது ஒரு கிரேவி மாதிரி வரணுன்றதுனால வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து நீங்கள் வதக்கணும். ரொம்ப அப்படி குழையிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அது வதங்கணும். ஸோ இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். பெப்பர் வந்து நான் நல்லா இதில் வந்து மெயினே வந்து பெப்பரோட ஸ்மெல்லு, அப்புறம் வந்து கேப்சிகம் ஸ்மெல் தான். அதனால் வந்து நான் கடையில் வாங்கின பவுடர் போடாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஹோல் பெப்பர் போட்டு. நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் டைரெக்டாக அரைச்சே போடுங்க, அப்போ ஃப்ளேவர் இன்னும் கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுருங்கணும் கிரேவி, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பேலன்ஸ் இருக்க பெப்பரையும் அதில் போட்டுறேன். பெப்பர் வந்து உங்களோட ப்ரிஃபரபிள் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய காரம் சாப்பிட்றவங்க நல்லா பெப்பர் ஆட் பண்ணலாம் தாராளமாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக. ஸோ எம்மியான கேப்சிகம் பெப்பர் ப்ரான் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஸ்லோ பண்ணி எறா வந்து ரப்பராட்டம் ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது. இதுதான் அதோட கரெக்டான இது. ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேன், என்னோடய ஃபேவரெட். சூடாக வச்சு இறக்கியாச்சு. ஸோ செம்ம காம்பினேஷன் தக்காளி ரசத்துக்கும் நம்ம ப்ரான்க்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.